லஞ்ச் தராங்க. கொஞ்சம் போலன் அலர்ஜி மாதிரி இருக்கு. காட்டன் மாதிரி இல்ல ஆக்சுவலி. காட்டன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உம்முகம் பார்த்து நிம்மதியா என் கூட வரணும்னா எப்போ ரெடியா இதான் வரணும். மனம் தானா பாடிடலாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம கம்யூனிட்டியில ஒரு லஞ்ச் தராங்க. ஸோ அதுக்கு தான் சாப்பிட போறோம். ஸோ எல்லாரும் இங்க இருக்க கம்யூனிட்டியில எல்லாரும் இருக்கிறவங்க பூலுக்கு வந்துட சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பூல்ல போயிட்டு கம்யூனிட்டி இந்த அப்பார்ட்மெண்ட் காரவங்க தான் அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ அங்கதான் போக போறோம். ரெடி ஆயாச்சு. கொஞ்சம் போலன் அலர்ஜி மாதிரி இருக்கு. எல்லா இடமும் அப்படியே வெள்ளை கலர்ல ஏதோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து மெயினா அலர்ஜிக்கே வந்து காரணம். பாருங்க எப்படி பறக்குதுன்னு சொல்லிட்டு இந்த செடியில இருந்து தான் எல்லாம் அப்படியே பறக்குது. அது காட்டன் மாதிரி இருக்குது ஆக்சுவலா. ஸோ இதுதான் நம்ம அலர்ஜிக்கு வந்து மெயின் காரணம். இந்த செடி தான் கிட்ட போறேன் நான் ஆக்சுவலா, மூக்க மூடிட்டு போறேன். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு வந்து அப்படியே பறக்குது. இது என்ன செடின்னு தெரியல. நம்ம ஊர்ல இந்த மாதிரி செடி இருந்ததுன்னா இதுக்கு பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, தரையெல்லாம் அப்படியே சிந்தி சிந்தி கிடக்கும். இப்படிதான் இப்படி வந்து சிந்தி சிந்தி அப்படியே காத்துல அப்படியே பறக்குறாங்க. எல்லாம் நம்மளை நோக்கி வருகிறது. ஸோ இதுதான் மெயினா வந்து அந்த மூக்கை அடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் காரணம். இது எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கும், எஸ்பெஷலி இந்த சீசன்ல. என்னத்தான் அதான் பார்த்தேன், அதான் எடுத்துட்டேன். இதுதான் இந்த செடி. இதுதான் இங்க பாருங்க, இப்படிதான் பறந்துகிட்டே இருக்குது. இதுதான் காட்டன் மாதிரி இல்ல ஆக்சுவலி. காட்டன் கிடையாது இது. ஆனா நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்குது. பட் மூக்குள்ள போச்சுன்னா நம்மள வந்து படாப்படுத்தி எடுத்துருது. இதுல அழகா ஒரு பூ பூக்குது பர்பிள் கலர்ல, ரொம்ப அழகா இருக்குது. செடி வந்து அங்க ஃபுல்லு முள்ளா இருக்குது. முள்ளு வந்து நல்லா குத்துது, நம்மள தொட்டாலே குத்துது. சரி, இப்போ வந்து சாப்பிட போலாம். மணி வந்து 12 ஆச்சு. அங்க நம்மள வெல்கம் போர்ட்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. சோ இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிடலாம். பூல் ஃபுல்லும் பலூன்ஸ் எல்லாம் கட்டி, ஆமா இப்படி நிப்பாட்டிட்டு இதுக்குள்ள அப்படியே போயிடலாம். ஆக்சுவலாக பூல் வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். பட் இப்போ சம்மர்னால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நடந்தாலே பயங்கர ஹாட்டாக இருக்குது. ஈவன் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்த கேமரா வந்து என்ன சொல்கிறது, இந்த காணல் நீர் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது வருதான்னு சொல்லுங்கள். எனக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் ஏதோ ஒரு ஹீட் வேவ்ஸ் வந்து போயிட்டுருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி பார்ட்டி ஏரியாவுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்காக எல்லா ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்ன எழுதுறோம்? How many guests? No, how much you can guess out of this? Oh, இதுக்குள்ள எவ்வளவு இருக்குதுன்னு கெஸ் பண்ணணுமா? Just a lucky number. ஸோ இங்கே வந்து நம்மளுக்காக எல்லா ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்தியன் ஃபுட்டு எதுவுமே இல்லை. எல்லாமே பீட்சா, அப்புறம் குட்டி குட்டி பர்கர்ஸ், அப்புறம் வந்து வாட்டர்மெலன், அப்புறம் வந்து இந்த KFC சிக்கன் மாதிரி பெரிய பெரிய சிக்கனு, அப்புறம் கொஞ்சம் டெசர்ட்ஸ் அண்ட் ஒரு கொஞ்சோண்டு சேலடு, நம்மளுக்கு இந்த கார்னில் செஞ்ச சேலடு, அப்புறம் வந்து கொஞ்சம் சிப்ஸு, ஜூஸு இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சேலட் அண்டு நம்மளுக்கு சிக்கன் கொஞ்சம் நம்ம ஸ்டைலில் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக மோஸ்ட்லி அப்படி தான் செய்வாங்க. ஏன்னா அந்த மசாலா எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே கிடைக்கிற மசாலா தான். ஸோ ஆனால் வந்து என்ன கொஞ்சம் ஸ்பைசி இல்லாமல் இருக்கும், நம்மளுக்கு ஏற்ற ஸ்பைசினஸ் இருக்காது. அதர்வைஸ் கொஞ்சோண்டு ஸ்பைசினஸ் இருக்க தான் செய்யும். அப்புறம் வந்து கொஞ்சம்
கொஞ்சோண்டு பாஸ்தா வச்சுருந்தாங்க. ரொம்ப க்ரீமியாக இல்லாமல் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருந்துச்சு. பீஸா மட்டும் வெளியில் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல். மற்றது செஞ்சாங்களான்னு தெரியல. மோஸ்ட்லி எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணவங்க வந்து ஸ்டாஃப் தான். ஸோ அதனால செஞ்சுருக்க மாட்டாங்க, எல்லாமே வாங்கியிருப்பாங்கன்னு தான் தோணுச்சு. ஸோ நிறைய டெசர்ட்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, ப்ரௌனி கேக்ஸு. அப்புறம் நான் எடுக்கிறது வந்து மேலே வந்து லைம் டேஸ்ட் வந்த ஒரு கேக் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில்லாம் பயங்கர சில்லுன்னு வெளியில் நிறைய ஒரு பக்கெட் நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அதில் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் ஜூஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பர்டிகுலர் ஜூஸ் வந்து ரொம்பவுமே லைக் என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் செஞ்ச ஜூஸாக இருந்துச்சு. அப்படியே நம்ம போய் நம்ம வந்து இப்போ ஒரு இடத்த பார்த்து உட்காந்துடணும். ஆல்ரெடி ஷெல்டருக்கு அடியில் இருந்த ஹட்டுக்கு அடியில் இருந்த பிளேசஸ்லாம் ஆக்கியபை ஆயிடுச்சு. ஜென்ரலாக என்னன்னா இங்கே வந்து ஸ்விம் பண்ணிட்டு ஸ்விம்மிங் பூலில் இருந்துகிட்டே நம்ம வந்து சாப்பிட்லாம். வெளியில் வந்துட்டு ஒரு பைட் எடுத்துட்டு திருப்பி போய் ஸ்விம் பண்ணிட்டு அப்படி தான் இந்த ஆக்டிவிட்டி. நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. பட்ட பகலில் இவ்வளோ வெயிலில், அதுவும் வீக்கெண்டில் இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறத பார்க்குறதே நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிசயமாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு ரெடியாக போகலை. ஏன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து மிஷிகன் கிளம்பணும். ஒரு கிராஜுவேஷன் பார்ட்டிக்காக நம்ம வந்து கிளம்பணும். அதனால வந்து நம்ம வந்து ஸ்விம்மிங் பிளானில் வரல. சரி டக்குன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் குட்டீஸ் எல்லாருமே இங்கே அழகாக ஸ்விம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸு, நிறைய பால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் அதில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நிறைய பேருக்கு அந்த ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துட்டாங்க. கியூபான் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி குட்டி குட்டி கார்ட்ஸில் நம்பர்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணாங்க. குறிப்பாக சொல்ல போனோன்னா ஒரு பொண்ணு $300 கிஃப்ட் வவுச்சர் வந்து வின் பண்ணா. ஸோ லக்கி ட்ரா மாதிரி வச்சு இது பண்ணாங்க. நாங்களும் ஒரு 1 hour வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், நம்மளுக்கு ஏதாவது விழுகுதா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு முன்னாடி இருக்க நம்பருக்கு விழுந்துச்சு, அப்புறம் எங்களுக்கு பின்னாடி இருக்க நம்பருக்கு விழுந்துச்சு. பட் எங்களுக்கு ஒன்றும் விழுகலை. பட் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தா ஏதாவது விழுந்திருக்கும். ஏன்னா நிறைய க்ரௌடு கிடையாது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணியிருந்தா ஏதாவது ஒன்றுனாவது விழுந்திருக்கும். பட் நம்மளுக்கு டைம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஈவினிங் 6 o'clock பார்ட்டி, 5 மணிக்குனாவது அங்கே நம்ம இருக்கணும். நம்ம ஊரில் இருந்து மிஷிகன் போகிறதுக்கு ஒரு 2.5 hours ஆகும். ஸோ நான் அதுக்குள்ளேயும் நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பணும். போகவே மனசு இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அவ்வளோ ஃபன் இருந்துச்சு இங்கே. குட்டீஸுக்கெல்லாம் அது ஸ்விம்மிங் பூலில் வந்து நல்ல கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணாலும் சரி அட்லீஸ்ட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதே அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கிளம்பணும். நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம ஏரியா பசங்கள்லாம் சேர்ந்து நம்ம ஊரில் வந்து இந்த பொங்கல் விழா இல்லை தீபாவளியில் மோஸ்ட்லி பொங்கலுக்கு தான் பண்ணுவாங்க. நிறைய காம்படிஷன்ஸ்லாம் வச்சு குட்டீஸ்க்கெலாம் ப்ரைஸஸ்லாம் தருவாங்க. ஓட்டப்பந்தயம், அப்புறம் வந்து பாட்டில் நீர் நிரப்புதல், அந்த மாதிரி கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. கோலப்போட்டி, லேடிஸ்க்குனா கோலப்போட்டி. அப்புறம் ஈவினிங் ஆனால் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ஸ் இருக்கும். அப்புறம் டான்ஸ் காம்படிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன பிள்ளையில் நான் பார்த்த ஞாபகம் இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து இந்த மாதிரி கேம்ஸ் வந்து, அதுவும் அவுட்டோர் வந்து ஸ்விம்மிங் பூல் கேம்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து அழுக்காக்கக்கூடாது அப்படி தானே இது பண்ணுவோம். ஆனால் வந்து இவங்க ஸ்விம்மிங் பூல் சுற்றியே நம்மளுக்கு வந்து சாப்பாடு அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து தேவர் கான்ஷியஸாக இல்லை நம்மளுக்கு ஸ்விம்மிங் பூல் அழுக்காயிருமே, இல்லை என்ன சாப்பிட்டுட்டு உடனே ஸ்விம் பண்ணால் எதுவும் பிள்ளைங்களுக்கு ஒத்துக்கிறாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ அதெல்லாம் கூட கேர் பண்ணாமல் அவங்க வந்து ஸ்விம்மிங் பூல் பார்ட்டி வச்சுருந்தது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அங்கே நைட் பார்ட்டி கூட சம்டைம்ஸ் நடக்கும் போல். அங்கே பார்பிக்யூ அடுப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ மேபி வின்டர் டயத்தில், ஸ்னோ டயத்தில் வந்து பார்பிக்யூ பார்ட்டி ஏதாவது வைப்பாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா லாஸ்ட் மந்த்து தான் நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் பார்ட்டி போனோம். ஸோ ஒன்லி ஐஸ்கிரீம் மட்டுமே இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில். அதுவும் நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கிறேன். குட்டீஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க.
ஸோ இங்கே வந்து இந்தியன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து நாங்கள் மட்டும்தான் நினைக்கிறேன். பட் ஆனால் நார்த் இந்தியன்ஸ் கூட ஒரு ஃபேமிலி பார்த்த மாதிரி இருக்குது. பட் தெரியல. பட் அதர்வைஸ் எல்லாருமே வந்து அமெரிக்கன்ஸ் தான். ஸோ ஒரு ஹெசிடேஷனே இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ஒரே கம்யூனிட்டியாக இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் பார்ட்டி பண்ணது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மள ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்காம நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக அவங்க வந்து பேசினது, நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு ஹோஸ்ட் பண்ணது, அதெல்லாமே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ நடக்க போகிறது ஒரு கேமு. என்ன அப்படின்னா, நிறைய குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டாங்க. ஸோ அதில் வந்து யார் நிறைய பால்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு வந்து $25 worth கிஃப்ட் கார்டு கொடுத்தாங்க. ஸோ பிள்ளைங்களாம் செம்ம எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அதில் ஒரு வாண்டு ஆஸ் யூஷுவல் அப்படியே கை நிறைய கொத்த அள்ளிட்டாப்புல. நல்ல அதுக்கு முன்னாடியே பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து குழந்தைங்களுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடக்கும். ஸோ எல்லாம் செம்ம ஜாலியாக யார் சீக்கிரம் இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பிள்ளைங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணுறது, ஒரு கம்யூனிட்டி வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம என்கரேஜ் பண்ணுறது வந்து இட் இஸ் a வெரி குட் கான்செப்ட். நிறைய இந்த மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து எல்லா இடத்துலையும் நடந்துச்சுன்னா வருங்கால ஜென்ரேஷன்ஸ் வந்து இன்னும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை ஒருத்தவங்களுக்காக ஒருத்தவங்க விட்டு கொடுக்கறது, ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த பால். இந்த பாலை தான் தண்ணிக்குள்ளே போட்டு அந்த கும்மலாக பெரிய லெவலில் இருக்கிறத ஒரே ஒரு பொண்ணு கலெக்ட் பண்ணுது. நல்லா சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலா கூப்பன் தான் போட்டாங்க. நாங்க தான் இருக்க முடியல. ஏன்னா நாங்க இன்னொரு இடத்துக்கு வேற போகணும். இப்போ நல்லா டர்ன் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வெயில்ல இருந்தது வந்து நல்லா டேன் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு பார்ட்டிக்கு வேற போகணும். ஸோ அதனால நாங்க வந்து இப்ப கிளம்பியாச்சு. ஸோ கூப்பன் வந்து நம்மளுக்கு வந்து விழுகுதா என்னன்னு தெரியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான டாயின் டாயின் தட்டி விட்டுட்டு போங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்க போடுற வீடியோலாம் டக்கு டக்குன்னு வரும். தேங்க்யூ, பாய், டாயின்.